ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் ஒன்லி பி மேன்வாவோட 115வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 114 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ மத்தவங்களும் 20வது ஃப்ளோரை வந்துட்டு கிளியர் பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம தெரேசா வந்துட்டு பிடிக்கணும் அந்த கன் ஃபாதர் சொன்னதுனால ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இப்ப அங்க வந்து பிளேயர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு பொருளை வந்துட்டு உருட்டி கொண்டு போயிட்டு அந்த குகைக்குள்ள வந்துட்டு போடுறாங்க. இட்ஸ் ரெடி அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு ஓகே இப்ப எல்லாருமே சீக்கிரமா பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எல்5 வந்துட்டு ஆக்டிவேட் பண்றா. அதை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற அந்த குகைக்குள்ள அட்டாக் பண்றப்ப இவங்க அமுச்சு விட்டது வந்து ஏதோ ஒரு வெடிப்பொருள் போல அதுன்ட்டு பயங்கரமா வந்துட்டு வெடிச்சு சதறிடுது. அதுக்குள்ள இருந்து எரிஞ்சு போயிட்டு நிறைய மான்ஸ்டர் வந்துட்டு வெளியே வரப்ப இவங்க ரெண்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கு. சாக கிடக்கிற மான்ஸ்டரை லாஸ்ட் ஹிட் பண்ணி நம்ம கொன்னா மட்டும் போதும் அப்படிங்கிறப்ப மரியா இருந்துட்டு ஆல்ரெடி எங்களுக்கு 15 மேஜிக் கிறிஸ்டல் கிடைக்கிற சுரங்கம் வந்துட்டு கிடைச்சிருச்சு. இவ்வளவு ஸ்பீடா கிடைக்கிறதுக்கு காரணம் எல்லாமே பேட்டனும் அதுக்கப்புறம் தெரேசாவும் மட்டும்தான். பட் இப்படி வந்துட்டு ஹண்ட் நல்லா போறது நல்லா தான் இருக்கு. பட் இந்த விஷயத்த பாக்குறப்ப பேட்டன் வந்துட்டு மறுபடியும் இப்படி பண்றான் போலயே அப்படிங்கிறப்ப என்ன பண்றான் அப்படின்னா அவனோட சோனிக் பியர்ஸ் அப்படிங்கிற ஸ்கில் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே மோசமா கொலை பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஒரே ஒரு மான்ஸ்டர் மட்டும் தட்டு தடு மாதிரி எந்திரிக்கிறப்ப ஓ இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் உயிரோட இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பிளேசிங் ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்ப இன்னும் சாகாம இருக்கு அப்படின்னா இன்னும் வலியோட சாவா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு குத்தி கொல்றப்ப தெரேசா வந்து அதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டர் எப்படி சாகதான் போகுது, பட் ஏன் இவ்வளவு எமோஷனலா அதை கொல்றான் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பேட்டன் இருந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு நம்ம கிளியர் பண்றோம்னு நினைக்கிறேன், போயிட்டு மத்தவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா. அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் உங்களை பார்த்ததுல இருந்து அதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் வந்துட்டு உங்களுக்கு என்னோட நன்றி கடன் வந்துட்டு தெரிவிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு அவுட் பிரேக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த டவர் வந்துட்டு ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள நடந்துச்சு. பட் அப்ப நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுனாலதான் அன்னைக்கு வந்துட்டு நான் சர்வைவ் ஆனேன். ஆல்தோ அந்த நேரத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த மான்ஸ்டர் இருந்துட்டு கொன்றுச்சு. அன்னையில இருந்து நான் ஸ்ட்ராங் ஆக அப்படின்னு முடிவு பண்ணேன். என்னோட வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிச்சு இந்த டவரை சேர்ந்த டிஸ்கஸ்டிங்கான மான்ஸ்டர் எல்லாத்தையுமே இருந்துட்டு கொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்படிங்க. அப்ப டவரோட 5வது ஃப்ளோருக்கு வந்துட்டு நம்ம ஆலிஸ் ரெண்டு போயிருக்கா. ஆண்ட்ரியா இருந்துட்டு மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஆலிஸ் ரெண்டு வெளியே வந்து ஹாய் சொல்லு, இவதான் நம்மளோட புது ஃபேமிலி மெம்பர் கான்ட்ராக்டர் இருந்துட்டு கூட்டிட்டு வந்தான் டவர்ல இருந்து. இவரோட பேர் வந்துட்டு பிரே. சரி இவளுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடு அப்படிங்கிறப்ப சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க, ஆமா இவன் வந்துட்டு ஆல்கெமிஸ்டால டெஸ்ட் பண்ணப்பட்டவ. அது மட்டும் இல்லாம அந்த ஆக்ஷன்லயும் வந்துட்டு ரொம்ப காலத்தை வந்துட்டு செலவு பண்ணிட்டா. பேசிக்கலி ஒண்ணுமே தெரியாத ஒரு பொம்மை மாதிரி தான் இவ அப்படின்னு சொல்றா. ஏன் கொஞ்சம் கோபமா இருக்கா அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறப்ப ஆலிஸ் பிரே கூடவும் ஆண்ட்ரியா கூடவும் நான் வர வரைக்கும் போயிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கான். ஆலிஸ் அவன் ஊழியங்க அதுக்கப்புறம் டார்க் எம்பரரை மட்டும் 20வது ஃப்ளோருக்கு வந்து கூட்டிட்டு போறான். ஏன் இப்ப கொஞ்ச நாளா என்னை விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன மாஸ்டர் ஜிம்மிய கூட உங்களால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டா இருக்கீங்களா மாஸ்டர் அப்படிங்கிறப்ப அப்செட்டா அப்பெல்லாம் நான் இல்லையே அப்படிங்கிறப்ப பட் உங்களோட மூஞ்ச பார்த்தாலே அதனால சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் பாஸ் எப்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸான பிரச்சனையில எப்படியாச்சும் இன்வால்வ் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே எனக்கு சொன்னீங்க. அதனாலதான் மாஸ்டர் கேங் ஜினியுக்கு இருந்துட்டு உங்களை பிரேயோட சேர்ந்து இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். சோ நீங்களுமே அவரை இன்னும் கொஞ்சம் நம்பலாம்ல அப்படிங்கிறப்ப ஆலிஸ் கொண்டு அது புரிய வந்துட்டு ஓஹோ பரவாயில்ல நான் உனக்கு நல்லா தான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன் போல. சரி வாங்க இப்ப நம்ம புதுசா வந்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த இடத்த சுத்தி காமிக்கலாம் அப்படின்னு மோட்டிவேட் ஆயிரா. அதுக்கப்புறம் அவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த ஸ்பெஷலான ஐட்டம் ப்ளூ டார்ச்சை வந்துட்டு எடுத்துட்டாங்க. இதை வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃப்ளோரோட பாஸ் மாஸ்டர் இருக்குல்ல அதை வந்துட்டு தனியா வந்துட்டு சேலஞ்ச் பண்ண முடியும். அதை எடுத்தது வந்துட்டு டார்க் எம்பரர் தான். எப்படி நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியா வயசான அப்படின்னு கிண்டல் பண்ண, இருந்தாலும் வயசான விட்டியே தோத்துடியப்பா எப்படி ஃபீல் ஆகுது யங் மேன் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் கை தட்டிட்டு வா வா கன்கிராச்சுலேஷன் அப்படிங்கிறப்ப சரி அது ஃபன்னா தான் இருந்துச்சு. சரி இந்தா இதை நீ வச்சுக்கோ. சரி இது வந்து உனக்கு எதுக்காக தேவை அப்படிங்கிறப்ப என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க துணியை தூக்குனா அந்த இடத்துல நிறைய பிளாக் ஆர்க்ஸ் வந்து இருக்குது. ஹீரோ ஓ ட்ரைபோட எல்லா வாரியரும் இங்க தான் இருக்காங்க போல அப்படிங்கிறப்ப இந்த பிளாக் ஆர்க்ஸ் ட்ரைபோட மான்ஸ்டர் டெராச்சான் அப்படிங்கிற ஆர்க் இருந்துட்டு இம்ப்ரெசிவ். வெறும் நீங்க 3 பேரு எல்லா காட்ஸையும் இருந்துட்டு டேக் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கையில ஒன்னு திருடி வச்சிருக்கீங்களே அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ அஃப்கோர்ஸ் தெரியல அப்படின்னா நான் எதுக்கு இவ்வளவு தூரம் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள டெராச்சன் இந்த பிளாக் ஹில்ஸ் ட்ரைபோட சீஃப் இவங்க கூட ஃபைட் பண்றதுக்கு எனக்கு ஆசை இல்ல, பட் இது ஒன்றும் அவ்வளவு மோசமான சிச்சுவேஷனும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறப்ப டெராச்சன் இருந்துட்டு என்னோட மக்களை வந்துட்டு நீ ஹர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னால உன்னை அப்படியே விட முடியாது, சோ எல்லாத்துக்குமே நீ ரெடியா இருப்பான்னு நினைக்கிறேன் இன்வெர்டர் அப்படிங்கிறப்ப ஊழியர் இருந்துட்டு மாஸ்டர்
ஷியர் இவனை நான் பாத்துக்கிடுமா அப்படிங்கிறப்ப டார்க் எம்பரன்ட்டு எனக்கு நல்லா வார்ம் அப் ஆயிருக்கு. இப்ப இன்னொரு ஃபைட் போட்டா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட டார்க் எம்லி டீமன் எம்பரர் ஆர்ட்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல பயங்கரமா வந்துட்டு ரிலீஸ் பண்றான். அதை பார்த்து அங்க இருக்கிற ஆர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு பயத்துல நடுங்கி போய் நிக்குது. அப்ப ஹீரோ வந்து உங்களுக்கு வந்துட்டு இப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும் தானே, உங்களால என் மேல ஒரு கைய கூட வைக்க முடியாது. அப்படியே நீங்க ஃபைட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் செத்து போயிருவீங்க. உங்க சைடு லக் இருந்துச்சு அப்படின்னா சில பேர் உயிரோட ஓடி போயிட்டு தப்பிச்சுக்குவீங்க. பட் ஆல்ரெடி நான் இங்க தேடி வந்தது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பண்ணணுமா? அதெல்லாம் அவசியம் இருக்கா? அதனால டெராச்சன் ஒரு பிளாக் ஹில்ஸ் ட்ரைபோட சீஃபா உங்களோட விதியை நிர்ணயிக்கிற ஒரு டூவலுக்கு வந்துட்டு நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன். வாரியரோட வே மூலியமா அதை வந்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ கேட்ட மாதிரியே அந்த டெராச்சனுக்கு எதிராக ஒத்தைக்கு ஒத்த சண்டை டூவல் வந்துட்டு நடக்குது. அப்ப டெராச்சன் இருந்துட்டு உன்ன மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கிறவன் நிறைய பேர் இருந்தாலும் கேர் பண்ணிக்க மாட்டேன், எதுக்கு இந்த சண்டை வந்து தேர்ந்தெடுத்து அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து தெரியும்னா அங்க சாதாரணமா சண்டை போட்டா அதுல ஏதாச்சும் ஃபன் இருக்கா சொல்லு. எப்பவுமே ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க அவங்களோட பீப்புளுக்கு அவங்களால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும்ல, அதுக்காக தான் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல உனக்கு பெரிய மனசு தான். தென் என்னோட வாரியர் அப்படிங்கிற ஃபேட்டை வந்துட்டு இந்த இடத்துல நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண போது அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த பிளாக் ஆர்க்ஸோட மூஞ்சில எல்லாத்துலயுமே டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பயமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட சீஃப் அந்த டெராச்சர் நம்ம ஹீரோ கிட்ட தோத்து போயிருச்சு. ஹீரோ இந்த ப்ராப்ளம் தான் உங்கள்ட்ட இருக்கிறது, முக்கியமா இந்த பிளாக் ஆர்க்ஸ் கிட்ட உங்களுக்கு எப்ப கிவ் அப் பண்ணணும் அப்படின்னே தெரியல. சரி இப்பவாச்சும் சரண்டர் ஆயிரியா, இப்படியே போன அப்படின்னா நீ சாகிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த டெராச்சர் வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு டவருக்கு வெளியே இருக்கிறவங்க எப்பவுமே வெளியே வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ணி இந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுத்திட்டே இருக்கீங்க. ஹவவர் இந்த ட்ரைபோட சீஃபா எனக்கு ஒரே ஒரு டியூட்டி தான் இருக்குது, அது வந்துட்டு உன்னை டிஃபீட் பண்றதுதான். நான் செத்தே போனாலும் சரி அதை நான் பண்ணிதான் ஆகணும், என்னோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்ப ஹீரோ அவனை போட்டு அடி பொழக்கிறான். அப்ப ஊழியங்க ரெண்டு அதை பார்த்துட்டு எதுக்காக இந்த சீஃப் இருந்துட்டு தோத்து போனதை ஒத்துக்க மாட்டேங்கிறான், அவன் தோத்துறான் அப்படின்னு அவனுக்குமே நல்லா தெரியுமே அப்படிங்கிறப்ப ஹீரோ அவனை போட்டு பயங்கரமா குத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட காலை தட்டி விட்டு அவனை அங்கிருந்து ஏத்தி மேல கீழே தூக்கி வீசிக்கிட்டே இருக்கான். நான் இந்த இடத்துல இருக்கிற ப்ளூ டார்ச் எடுத்துட்டு இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். பட் விஷயங்கள் எல்லாமே கையை மீறி போயிருச்சு. அது மட்டும் கிடையாம இந்த இடத்துல சும்மா போறதும் வேஸ்ட் தான். ஏன்னா இந்த அளவுக்கு உறுதியோட இருக்கிற இவன மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்துட்டு உண்மையுமே என்னோட ஆலையா இருக்க சூட்டபிளா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப இங்க அந்த பேட்டன் இருந்துட்டு தெரேசா கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்காக அந்த வாட்டர் டிராகன் எல்லாத்தையுமே உயிரோட விட்டீங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அதனாலதான் ஜூல் ஐலாண்டுக்கு வந்துட்டு நான் யாருக்குமே தெரியாம போயிட்டு அதுங்களை நானே கொள்ளணும் அப்படின்னு போனேன். பட் அங்க பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா வாட்டர் டிராகன்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு மேஜிக் கிறிஸ்டல்ஸை வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்பதான் எனக்கு மிஸ்டர் ஜின்னியூ கூட வழி என்ன, அவர் என்ன ட்ரை பண்றாரு அப்படின்ட்டு புரிய வந்தது. மனித இனத்தை அட்டாக் பண்ணதுக்காக அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தி அவங்க சாகுற வரைக்கும் அவங்கள வேலை செய்ய வைக்க போறாரு. வேலை செய்ய வச்சு அவங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசியில் அவங்க எல்லாத்தையுமே கொல்ல போறாரு. உண்மையுமே இது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். மெரியா இருந்துட்டு ஓ அதுவா, இவன் கிரேட் தான், பட் கொஞ்ச நேரத்துல இப்படி கொஞ்சம் நடந்துப்பான். அதுவும் முக்கியமா இந்த டவரை சேர்ந்தா மான்ஸ்டர்ஸ் டீல் பண்றப்ப அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப தெரேசா அவ்வளவுதானா இப்படி பண்றவன வைஸ் கில்ட் மாஸ்டரா மாத்திருக்கீங்களா அப்படிங்கிறப்ப வெல் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஏன் அப்படி நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுல்ல. பிளஸ் அவன மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. இந்த டவர்ல இருக்கிற பீயிங்ஸ் எல்லாமே நம்மளோட எனிமிஸ் தானே. ஸ்டில் நான் எதுக்கு அவனுக்கு வார்னிங் கொடுக்குறேன், அதை பத்தி கவலைப்படாது அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப தெரேசா இருந்துட்டு கேங்ஜினியூ கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டவர்ல இருந்து வரவங்க மேல கேங்ஜினியூக்கு விட மத்தவங்களுக்கு வேற வேற மாதிரியான ஒப்பீனியன்லாம் இருக்குது. டவர்ல இருக்கிறவங்க மேல பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் வச்சிருக்கிறவங்க வெகு சில பேர் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் இருந்துட்டு டவர் சேர்ந்தவங்களை எனிமிஸா கன்சிடர் பண்ணிருக்காங்க. பட் இந்த டவர்க்குள்ள இருக்கிறவங்களோட நீங்க ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வேற உலகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத விட நமக்கு அதிகமானவங்களா மாறிடுவாங்க. ஐ கெஸ் செலக்ட் பண்ண சில பேரால மட்டும் தான் அந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போறப்ப அந்த கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருத்த ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ரெண்டு கார்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஹே நீ இந்த ரைடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற அப்படிங்கிறப்ப இன்னொருத்த அதுவா நான் எல்லாம் குவிட் பண்ணிட்டு விலக போறேன், ஏன்னா இந்த இடத்துல நிறைய மேஜிக் கிறிஸ்டல் கிடைச்சிரும் அப்படிங்கிறப்ப ஏ அதுக்குள்ள குவிட் பண்ண போறியா, என் கூட கொஞ்ச நேரம் இரு டியூட் அப்படிங்கிறப்ப இல்லப்பா நான் குவிட் பண்ணதான் போறேன், பணத்தை விட உயிர் தானே இம்பார்ட்டன் அப்படின்னு பேசிட்டே திரும்பினா பின்னாடி திடீர்னு பூச்சிங்கெல்லாம் அவங்கள கொல்ல ஆரம்பிக்குது எனிமீஸ் அப்படின்னு இவங்க கத்துறப்ப மிஸ் மெரியா இன்ஸ்ட்ரக்ட்ஸ் பின்னாடி நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப சீக்கிரம் அவங்க எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த பேஸுக்கு போக சொல்லுங்க அப்படிங்கிறப்ப இன்னொரு சைடுல இங்கேயா ஆம்புஷ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பிரிட்ஸ் தான் அந்த இடத்துலயுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. அப்ப மெரியா நம்ம சரௌண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறப்ப பேட்டன் நம்ம இப்படியே போனா செத்து போயிரும், நம்ம நமக்கான வழியை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப மெரியா
மாதிரியே இருந்துட்டு பட் நம்மளோட டிஃபென்ஸ் லைன்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு அத என்கிட்ட விடுங்க, நீங்க டிஃபென்ஸ் லைன்ஸ்ல இருக்கிறவங்க பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மேல ஜம்ப் பண்ணி அவளோட வைன் ரேஜ் அக்ரவேஷன் அப்படிங்கிற ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்றா. இது மூலியமா சர்டன் ரேஞ்சன்ல இருக்கிற எனிமீஸை வந்து அதை அக்ரவேட் பண்ணும், அதாவது கடுப்பேத்துற மாதிரின்னு வச்சுக்கலாம். சோ இப்படி பண்றதுனால அந்த பூச்சிங்கெல்லாம் தெரேசா மேல தானே டார்கெட் பண்ணி ஒரே இடத்துக்கு வரும். அப்ப தெரேசா இருந்துட்டு நான் இந்த டிஃபென்ஸ் லைனை பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சேக்ரெட் ஃபால் இருந்துட்டு யூஸ் பண்ணி அங்க இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறா. முக்கியமா இது அண்டட் மான்ஸ்டர் அப்படிங்கறனால இவகிட்ட இருக்கிற டிவைன் பவர் அப்படிங்கறனால இது நல்லா எஃபெக்டிவாவே இருக்கும். சோ இங்க இருந்து கட் பண்ணி அங்க காமிச்சா நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணதுல அந்த டராச்சன் இருந்துட்டு எந்திரிக்குது. அப்பதான் அந்த இடத்துல கலாக்கல இருந்துட்டு என்னோட மாஸ்டருக்கு எதிராக சண்டை போட்டு தோத்து போயிட்டு அப்படின்னு கேள்விப்பட்டேன், நீ எப்படி ஃபீல் பண்ணுவ அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தான் ஃப்ராஸ்ட் பிளேட் ட்ரைபோட சீஃப் கலாக்கல் அப்படிங்கிறப்ப என்னோட பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்ப உன்னால அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீ ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு சர்வ் பண்றியா, நீங்க வந்துட்டு எங்களை மாதிரி தானே இருக்கீங்க, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையே, அப்புறம் எப்படி உங்க ட்ரைபோட மொத்த விதியுமே இருந்துட்டு வெளி உலகத்தை சேர்ந்த மேல வந்துட்டு இப்படி நம்பிக்கை வச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப கலாக்கல் இருந்துட்டு உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட அதை காமிச்சாலே உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வெளியே போய் காமிச்சா ஹீரோ வந்துட்டு அவனோட அதர் வேர்ல்டு ரெஸ்டாரண்ட் மூலியமா நல்லா சமைச்சு நீ ஏற்கனவே ஒரு பிளேட் எடுத்துட்டு போன தானே என்ன செகண்ட் ரவுண்டா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த டராச்சன் வந்துட்டு ஃபுட்டு கொடுக்குறியா எங்களுக்கு, பட் எதுக்கு மனுஷங்கள்ட்ட நடந்துக்கிற மாதிரியே எங்க எனிமீஸ் கிட்ட வந்துட்டு நீ இப்படி நடந்துக்கிற எனக்கு புரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப யோசிக்காத, நான் தான் உங்களோட புது மாஸ்டர், சோ அப்படிதான் வாரியர் கோட் சொல்லுது, சோ உங்களோட புது மாஸ்டரா என்னோட சபார்டினேட்ஸ் எல்லாமே பசியோட இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா, அதனால இந்த சாப்பிடு, இது சூடா இருக்கிறப்ப சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த டராச்சனும் சாப்பிட்டு எப்ப எனக்கு கடைசியா ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி சூடா வந்துட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சாப்பிட்றப்ப ஹீரோ வந்துட்டு என்ன அது நல்லா இருக்குதானே அப்படின்னு கேட்கிறப்ப அது இருந்து இதுதான் நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டவருக்கு வெளியே இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு எனிமிகள் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பெராப்ஸ் வன்முறை அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஆன்சர் இல்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி நினைக்குது. பட் எப்படியே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா அந்த சைடு அந்த பேட்டன் இருந்துட்டு கொல்லணும், இதுங்க எல்லாத்தையுமே கொல்லணும், இந்த டவருக்குள்ள இருக்கிற எல்லா பீயிங்ஸுமே ஒண்ணு விடாம நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. சோ இவ்வளவுதான் கைஸ், இதோட இந்த மேன்வா வந்துட்டு இவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் வாரம் ஒரு சாப்டர் தான் ரிலீஸ் ஆகும். நான் அப்ப வந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு போட ட்ரை பண்றேன். இந்த மேன்வா பத்தி கேட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இல்ல, பட் போக 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 படிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நிறைய பேர் இது வந்துட்டு சோலோ லெவலிங் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, நானுமே சொல்லியிருக்கேன். பட் சோலோ லெவலிங் இதை வித்தியாசப்படுத்தி காட்டுறது என்ன தெரியுமா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஹீரோக்கு வந்துட்டு ஆக்சுவலா அறிவு இருக்கு, ஹீரோக்கு வந்துட்டு ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹீரோ வந்துட்டு எதுவுமே தெரியாத கிடையாது, எல்லாமே ஹீரோக்கு வந்துட்டு சிஸ்டம் கொண்டு வந்து கொடுத்தரல, அது ஒண்ணுதான். சோ அதனாலேயே எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேன்வால வந்துட்டு கடவுளுக்கு வரப்ப நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு வந்துச்சு. அவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்றேன் அப்படின்னா கதையா பாருங்க, நீங்க வந்துட்டு ரொம்ப அதை பர்சனலா வந்துட்டு எடுத்துக்கிற அவசியமே கிடையாது. இது ஒண்ணு மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சோ எனக்கு இந்த மேன்வா பிடிச்சிருந்துச்சு. இந்த மேன்வா நல்லா இருந்ததுனால தான் வேற சேனல் கிரியேட் பண்ணியும் நிறைய பேர் வந்துட்டு திரும்ப பார்த்திருக்கீங்க. பட் நெக்ஸ்ட் மேன்வா போட்டா ரீச் வருமா என்ன அப்படிங்கிறதே சந்தேகம் தான். பட் போட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் அந்த சேனல்ல போட்டு இந்த மேன்வா எல்லாத்தையுமே ஒரே வீடியோவே போட்டலாம்னு இருக்கேன், தனித்தனியா போறதுக்குள்ள வேற சேனல்ல. இப்போ ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்குள்ள மேன்வா, அதை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபுல்லா வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல ரிலீஸ் ஆகிற சாப்டர் எல்லாத்தையுமே போடுறேன். இந்த மேன்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, இதுல பிடிச்சிருந்த கேரக்டர் யார் அப்படின்ட்டு யாருமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஏன்னா உங்களோட ஒப்பீனியனை வந்துட்டு நான் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். அடுத்து வந்து ஒரு நெக்ரோமான்சி மேன்வா தான் போடலான்ட்டு இருக்கேன். அந்த மேன்வாலாம் வேற சேனல்ல போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த மெம்பர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு போஸ்ட் போறேன், அதை பார்த்து நீங்க அதை போட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அடுத்து மேன்வா போட வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா பெண்டிங் இருக்கிற மேன்வாலாம் போடணும், அதை ஃபுல் வீடியோவா போடணும். பட் முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் வந்துட்டு போட ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் அந்த சேனல் போயும் இவ்வளவு தூரம் சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களை வந்துட்டு நான் புது மேன்வால் இல்லை நான் இனிமேவோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.